ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம தமிழ் ஷார்ட் அண்ட் லெசன் சாப்டர் 19 வந்து பார்க்க போகிறோம். சாப்டரோடைய நேம் இரட்டிப்பு முறை. நம்ம நார்மலாக ஆர் சவுண்டுக்கு மெய்க்குறி எப்படி எழுதுவோம்னா அர்ரோ இல்லைனா ஆரோ, கீழ்நோக்கி ராவோ இல்லைனா மேல் நோக்கி ராவோ எழுதுவோம். கரெக்டுங்களா? டர் சவுண்டு வந்துச்சுன்னா வலது வாட்டமாக ஆரம்பத்தில் ஒரு கொக்கி நம்ம வந்து எழுதிக்குவோம். இதுவே பர்ரு சவுண்டு வந்துச்சுன்னா அதுலேயும் வலது வாட்டமாக ஆரம்பத்தில் ஒரு கொக்கி. டர்ரு சவுண்டு வந்துச்சுன்னா வளைவு கோடுகளுக்கு உட்புறமா, மர்ருன்னு வரப்ப வளைவு கோடுகளுக்கு உட்புறமா, கர்ருன்னு வரப்ப வலது வாட்டமா. இந்த மாதிரி நம்ம வந்து ஆரம்பத்தில் உட்புறமாவோ இல்லைன்னா வலது வாட்டமாவோ கொக்கி நம்ம வந்து என்ன பண்ணிப்போம், வரைஞ்சிப்போம். ஆர் சவுண்டுக்கு எஸ்பெஷலி இதனுடைய அட்வான்ஸ்டு வடிவம் தான் இந்த சாப்டர்ல வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நாட்டார் இதில் டர்ரு சவுண்டில் முடியுது. இதை எப்படி எழுதலாம் பாருங்க. எப்பயும் போல் ரொம்ப பேசிக் ஃபார்ம் நாட்டார் இப்படி எழுதலாம். இல்லைனா டவுன்வர்ட் ஆர் வந்து யூஸ் பண்ணலாம் நாட்டாருக்கு, இல்லைனா நாட்டார் இப்படி யூஸ் பண்ணலாம். இன்னொரு அட்வான்ஸ்டு வடிவம் என்ன அப்படின்னா, இந்த டர்ருக்கு முன்னாடி என்ன சவுண்டு இருக்கோ அதை அப்படியே டபுள் பண்ணிக்கிறது. இங்கே டர்ருக்கு முன்னாடி நா இருக்குது, அப்போ நாவை டபுள் பண்ணிக்கிறது. நாட்டார். மாட்டார் இது எப்படி பாருங்க, இந்த டர்ருக்கு முன்னாடி யார் இருக்கா, மா இருக்கு, அப்போ மாவை டபுள் பண்ணிக்கிறது. மாட்டார். அடுத்து அனைத்தார். இந்த தர்ருக்கு முன்னாடி யார் இருக்கா, நை இருக்கு, அப்போ அதை டபுள் பண்ணிக்கிறது. இப்படி எழுதுனா அணை, அதை அப்படியே டபுள் பண்ணா அனைத்தார். அடுத்து தாசில்தார். இதுலுமே தர்ருக்கு முன்னாடி எல் இருக்கு. நார்மலாக இப்படி எழுதுனா தாசில், அதை அப்படியே டபுள் பண்ணி எழுதுனா எல்ல தாசில்தார். இந்த மாதிரி டபுள் பண்ணுறப்ப அதில் இரு சவுண்டு இருக்கிற மாதிரி சேர்த்து நம்ம வந்து படிக்கணும். அடுத்து சோளிங்கர். இந்த வேர்டு பாருங்க, இதில் கர்ரு வந்திருக்கு, அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறது இங்கு, அதை டபுள் பண்ணிக்கிறோம். சோலிங் இவ்வளோதான் எழுதுவோம். சோளிங்கர் இப்படி எழுதலாம். இதை விட அட்வான்ஸ்டு ஃபார்மு சோ லி இங்கர். சோளிங்கர். அலங்காரம். இதில் இங்கே கர்ரு சவுண்டு இருக்குது, அதை காட்டுறதுக்கு நம்ம இங்கே டபுள் பண்ணிப்போம். அலங்காரம் இப்படியும் எழுதலாம். இதை விட அட்வான்ஸ்டாக அலங்காரம் இப்படியும் நம்ம வந்து எழுதலாம். இங்கு இது ஆக்சுவலி என்ன கிடையாது, இங்கு அலங்காரம். இந்த மாதிரி இங்குக்கு அப்புறமா இரு சவுண்டு வந்துச்சுன்னா, எஸ்பெஷலி கர்ரு அது வந்துச்சுன்னா அந்த இங்கே வந்து டபுள் பண்ணிக்கலாம். அடுத்து தக்கார். இதுலையுமே கர்ரு இருக்கு, அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற இக்க டபுள் பண்ணிக்கணும். தக்கார். ஓகே, இப்படியும் எழுதலாம். தக்கார் இப்படியும் எழுதலாம். அதை விட அட்வான்ஸ்டு ஃபார்ம் இது. அதே மாதிரி ஊழியர். ஊழி எர் இப்படியும் எழுதலாம். இதை விட அட்வான்ஸ்டு ஃபார்ம் ஊழியர். இந்த யாக்கு வவல் வச்சாச்சு, இற காட்டுறதுக்கு இழியை வந்து டபுள் பண்ணியாச்சு, ஊழியர். ஓகேங்களா? ஏன் இது வந்து அட்வான்ஸ்டாக எழுதுறோம் அப்படின்னா, ஷார்ட் அண்ட் பொறுத்த வரைக்கும் போக போக நம்ம வேகமாக எழுத பழகணும். ஓகேங்களா? எந்த ஃபார்ம் வந்து எழுதுறது ஈஸியாக இருக்கோ நம்ம அதை தான் ப்ரிஃபர் பண்ணணும். அதனால தான் நம்ம அட்வான்ஸ்ட் ஃபார்ம் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? நார்மலாக நேர்கோட்டு மெய்க்குறிகள், அதாவது பாவோ டாவோ சாவோ காவோ அப்படியே டபுள் பண்ண மாட்டோம். நேர்கோடாக இருக்கிறது. அது கூட ஆரம்பத்தில் எதுனா சேர்ந்து வந்துச்சுனாவோ, கொக்கிகளோ இல்லைனா ஆரம்ப உயிர்க்குறியோ எதுனா சேர்ந்து வந்துச்சுன்னா அப்போ நம்ம வந்து டபுள் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அடுத்து இந்த தர்ரு தார், இந்த சவுண்டு எப்படி வந்து இன்னும் ஒரு அட்வான்ஸ்டாக எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கொடு அப்படின்றத நம்ம இப்படி எழுதுவோம். கொடுத்தார். இதில் இந்த தார் வந்திருக்கு பாருங்க. இந்த தார் சவுண்ட் காட்டுறதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த டாவை டபுள் பண்ணி இடது வாட்டமாக ஒரு கொக்கி போட்டுக்கணும். இப்படி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இது கொடுத்தார். இப்போ படைத்தார். இது பாருங்க, சேம் தான். பா டை எழுதியாச்சு, இது படை. இதே படைத்தார்னு வரப்ப அந்த டாவை டபுள் பண்ணி இடது வாட்டமாக ஒரு கொக்கி.
இது வா கொக்கி மாதிரி நம்ம வா கொக்கி தாக்குமே யூஸ் பண்ணுவோம். இப்போ போதனை அப்படின்றத போதனை இப்படி தான் எழுதி பழகிருப்போம். வா கொக்கி தா சவுண்டுக்குமே யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதே கான்செப்ட் தான் இங்கே. ஓகேங்களா? வா கொக்கி இங்கே நம்ம வந்து யூஸ் பண்ணுறப்ப அது தாக்கு யூஸ் பண்ணிக்கணும். டபுள் பண்ணுறப்ப அதில் இரு சவுண்டு. படைத்தார் இப்படி நம்ம வந்து எழுதிக்கணும். எழுத்தர் இதில் தரு சவுண்டு இருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற ராவை டபுள் பண்ணிடணும். அவ்வளோதான். டபுள் பண்ணி இடது வாட்டமாக கொக்கி இப்படி எழுதுனா எழு. டபுள் பண்ணி ஒரு கொக்கி நம்ம வந்து இடது வாட்டமாக எழுதுறப்ப இது எழுத்தர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கணும். ஓகேங்களா? இப்போ அடுத்து இண்டர் இண்டார் இப்படி முடிகிற வார்த்தைகளை எப்படி வந்து அட்வான்ஸ்டாக எழுதுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ வந்தார் இதில் என் சவுண்டு இருக்குது, தார் சவுண்டு இருக்குது. தார் சவுண்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா முன்னாடி இருக்கிறத டபுள் பண்ணிடுவோம். இன்னன்றது கொக்கி நம்ம போட்டுக்கலாம். இப்போ வாவை டபுள் பண்ணி அதில் நா கொக்கி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இந்த நா கொக்கி இன்ன குறிக்குது, டபுள் பண்ணியிருக்கிறது தாரை குறிக்குது. அப்போ வந்தார். அடுத்து அலைந்தார். தாருக்கு டபுள் பண்ணும், நாக்கு வந்து நா கொக்கி போட்டுக்கிறோம், லையை டபுள் பண்ணும். ஓகேங்களா? அலைந்தார் இந்த மாதிரி நம்ம வந்து எழுதிக்கணும். ஓகேங்களா? இந்த நா கொக்கி இன்ன குறிக்குது, டபுள் பண்ணியிருக்கிறது தாரை குறிக்குது. எதை டபுள் பண்ணணும் அப்படின்னா லாவை டபுள் பண்ணணும். அடுத்து கண்டார். டார் இருக்கு, டபுள் பண்ணி காட்டிக்கணும். இன்னுக்கு வந்து கொக்கி போட்டுக்கலாம். எதை டபுள் பண்ணுறதுனா காவை டபுள் பண்ணிக்கணும். அப்போ காவை டபுள் பண்ணியாச்சு, இன்னுக்கு கொக்கி டபுள் பண்ணியிருக்கிறதால டார், கண்டார் இப்படி நம்ம வந்து படிக்கிறோம். இருந்தார். இதுலுமே இந்த தாருக்கு வந்து இரு சவுண்டுக்கு டபுள் பண்ணிப்போம். இன்னும் கொக்கி காட்டணும். எதை டபுள் பண்ணுறதுனா இந்த இருன்றதை டபுள் பண்ணும். இருன்றது இப்படி எழுதுவோம், டபுள் பண்ணுறப்ப இப்படி ஆயிரும். ஓகேங்களா? அதில் கொக்கி போடுறப்ப இருன்னு சவுண்டு வந்துடுது. டபுள் பண்ணி எழுக்கிறதால இருந்தார் அப்படின்னு நம்ம வந்து படிக்கணும். ஓகேங்களா? அடுத்து இந்த லர் இதை வந்து நம்ம டபுள் பண்ணி காட்டலாம். எப்படின்னா இப்போ கொடை அப்படின்றத நம்ம இப்படி எழுதிடுவோம். கரெக்டுங்களா? இதுவே கொடையாளர் இதை எப்படி எழுதணும்னா இந்த லர்ருக்கு முன்னாடி இருக்கிற டாவை டபுள் பண்ணிடணும். அந்த தர்ருக்கு டபுள் பண்ணோம்லே அதே மாதிரி என்ன பண்ணணும்னா அந்த லா கொக்கியுமே ஆட் பண்ணிடணும். இப்போ கொடையாளர் இப்படி நம்ம வந்து எழுதணும். இந்த மாதிரி எண்டிங்கில் பெரிய கொக்கி எழுதுறப்ப அது லா கொக்கி நம்ம வந்து படித்தோம். லா இல்லைன்னா ரா கொக்கின்னு சொல்லிட்டு. கரெக்டுங்களா? இந்த மாதிரி பெரிய கொக்கி நம்ம வந்து போட்டுக்கணும். அடுத்து மேலாளர். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த லர்ருக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிறத டபுள் பண்ணணும். லர்ன்னு காட்டுறதுக்கு அந்த கொக்கி போட்டுக்கணும். மே லா லர். ஓகேங்களா? மேலாளர். அடுத்து நெசவாளர். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இதில் லர் காட்டுறதுக்கு முன்னாடி இருக்கிற வாவை டபுள் பண்ணி அதில் லா கொக்கியை வந்து போட்டுடணும். எப்படின்னா நெசவாளர். இந்த கொக்கி போகிறது மூலமாக தான் அது லர் ஆகுது. வெறுமனே டபுள் பண்ணால் அதில் இரு சவுண்டு மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து ஆணையாளர். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இதில் இருக்கிற லர் காட்டுறதுக்கு முன்னாடி இருக்கிறத டபுள் பண்ணும். டபுள் பண்ணுறது கூட லா கொக்கியுமே ஆட் பண்ணும். அப்போ தான் இந்த லா சவுண்டு இருக்கிற மாதிரி. அப்போ ஆணைன்றது இப்படி எழுதுவோம். ஆணையாளர் அப்படின்னு வரப்ப ஆணையாளர் இந்த மாதிரி நம்ம வந்து எழுதணும். கண்டிப்பாக அந்த கொக்கி நம்ம வந்து எழுதணும். ஓகேங்களா? அடுத்து இப்போ இந்த ரெண்டு வேர்டு பாருங்களேன். கிழாறு, கிழக்கு. இப்போ கிழாறுன்றதை நம்ம இப்படி எழுதிடுவோம். இருக்கு ழாவை டபுள் பண்ணிடுவோம். கிழக்குன்றதுக்கும் இப்படி தான் வந்து வரும். ஸோ இதில் எது கிழார் எது கிழக்கு நம்மளால் பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியாது. அதனால் வவ்வல் வச்சுக்க சொல்கிறாங்க. கிழார், கிழக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று வவ்வல் வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா ஸ்டோக்ஸே மாற்றிருங்க. இப்போ கண்டார் அப்படின்றதையும் கண்டீர் அப்படின்றதையும் எப்படி எழுதுறாங்கன்றதை பாருங்கள். கண்டாருக்கு மட்டும் இப்படி யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? காவை டபுள் பண்ணி அதில் நா கொக்கி. ஸோ கண்டார். கண்டீர்னு வரப்ப ஃபுல் ஸ்டோக். ஓகேங்களா? இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் டபுள் பண்ணால். அதனால் ஒன்றுத்துக்கு வந்து டபுள் பண்ணிட்டோம், இன்னொன்றுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோக்ஸும் எழுதியிருப்பாங்க, இல்லைனா வவ்வல்ஸ் வச்சு காட்டிப்பாங்க. ஓகேங்களா? இதை தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து இந்த கல். இந்த மாதிரி டபுள் பண்ணி எழுதுறப்ப இந்த கல் எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு, இப்போ மாட்டார் அப்படின்னு வரப்ப மாவை டபுள் பண்ணிக்கிட்டோம், மாட்டார். இதுவே மாட்டார்கள் அப்படின்னு வரப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா
இந்த லா கொக்கே ஆட் பண்ணிக்கலாம், மாட்டார்கள் அப்படின்ட்டு. இப்போ கண்டார் அப்படின்றத நாம் இப்படி எழுதிடுவோம், கண்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் கண்டார்கள்னு வரப்போ இதில் லா கொக்கே ஆட் பண்ண முடியாது, கரெக்டுங்களா? அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு கோடு போட்டுப்பாங்க. இது நம்ம ப்ரீவியஸாக படிச்சிருக்கோம். கண்டார்கள் இப்படி வந்து எழுதிக்க சொல்கிறாங்க, ஓகேங்களா? அடுத்து கீழ்நோக்கி டபுள் பண்ணி எழுதுகிற கோடுகள் எல்லாத்தையுமே வந்து த்ரூ தி லைனில் தான் எழுதணும். இப்போ வந்தார், இது வந்து வா, ஆ சவுண்டு தானே வருதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸில் எழுதாமல் த்ரூ தி லைன்லேயே எழுதிப்பாங்க. வந்தார், பூண்டார், பூண்டார் அப்படின்னு சொல்லிட்டு. கீழ்நோக்கி எழுதுறது இந்த வா பாருங்க மேலேருந்து கீழே வந்திருக்கும், பான்றது பாருங்க மேலேருந்து கீழே வந்திருக்கும், ஓகேங்களா? இதுவே கீழேருந்து மேலே போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அலைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வரப்ப ஆ சவுண்டு வருது, அதனால் ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அலைந்தார் இப்படி வந்து எழுதுவாங்க. இருந்தார், இதில் ஈ சவுண்டு வருது, அதனால் இருந்தார் இப்படி எழுதுவாங்க. அடுத்து எரிந்தார், இது ஏ சவுண்டு வருது, அதனால் ஆந்தி லைன், எரிந்தார். மேலேருந்து கீழ் நோக்கி வரப்ப த்ரூ தி லைன் மட்டும்தான், கீழே இருந்து மேலே போகிறப்ப பொசிஷன் கரெக்டாக எழுதிடணும், ஓகேங்களா? இதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பயிற்சி 56 கொடுத்துருக்குறாங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே 3 to 5 லைன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், சரிங்களா? இந்த சாப்டருக்கு வந்து தனிக்குறி சொற்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.